அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. உங்கள் மூலமாக அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய செய்திக்கு ஆதாரமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அவருக்குள் நிலைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். அவருக்குள் என்று சொன்னால் யாருக்குள்? இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன். பிதாவாகிய தேவனை நம்ம பார்த்ததில்லை. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார், ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்தபோது எப்படி ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழ முடியும், எப்படி ஒரு மனுஷன் மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்த முடியும், எப்படி ஒரு மனுஷனால் ஆண்டவருடைய வல்லமையை பயன்படுத்த முடியும், ஒரு மனுஷனால் எவ்வளவு அற்புதங்கள் செய்ய முடியும்னு சொல்லி இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது காண்பித்து கொடுத்திருக்கிறார். இயேசு பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் ஒரு மனுஷனைப் போல, உங்களைப் போல, என்னைப் போல இரத்தத்தையும் சதையும் உடையவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்போ அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன், நான் ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தபடியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம். அப்போது அவருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை கவனமாக நீங்களும் நானும் பின்பற்றும் போது, அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து நீங்களும் நானும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது, பாவத்தில், சாபத்தில், கட்டுகளில், நோய்களில் இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது இயேசு மனதுருகினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு அருமையான லாசருவுடைய மரணத்தை கேள்விப்பட்ட போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜனங்களை நேசிக்கிறவர்களாக, பாவத்தில் இருக்கிற மக்களை பார்க்கும்போது அந்த ஜனங்களெல்லாம் விடுதலை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். அவர் பிதாவை நோக்கி இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசுவை போல ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இயேசுவை போல நீங்களும் நானும் நடக்கும்போது தான், கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது தான், ஜெபிக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்களாக நீங்களும் நானும் இருக்கும்போது தான் இந்த ஆண்டவருக்குள்ள நிலையான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திற்கு விலகி வாழ வேண்டும். ஏதோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற அனுபவம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக கொண்டு போய் நம்மை நிறுத்தி தற்பரிசோதனை செய்து, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, உடைய கிருபையினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை மன்னித்து அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி, அவருடைய கிருபைகளினால் நம்மை நிரப்பி வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுக்குள்ள நிலைத்திருக்கலாமா? அவருடைய வழிகளில் நடக்கணும். நடக்கும்போது, அவருடைய வழிகளில் நடக்கும்போது நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம், அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிற ஐயா. அவருக்குள்ள ஆண்டவரே நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன், அவர் நடந்தபடியெல்லாம் செய்யணும்னு சொன்ன வசனத்துக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.